வுட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், கொஸ்டின் கேட்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்சஸ் வந்து வுட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். என்னதான் நம்ம அதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே சில இடங்கள் நமக்கு புரியுது. ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போதுமே நான் எல்லார்கிட்டையுமே அதிகமாக சொல்றது என்னன்னா, ஸ்போக்கனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல வுட்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தாராளமா இட்ஸ் எனஃப். அதுவே நமக்கு போதும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வுட்டை வந்து ஒரு 10 விதத்துல எப்படி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே தாராளமா போதும். இதை தவிர நீங்க வேற எதுவும் வுட்ல கத்துக்கணும்னு அவசியமே இல்லைன்னே நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை வுட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அதோடைய ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, யாரெல்லாம் வுட்டை யூஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோ, நிறைய டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி வைங்க. வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, வுட்டை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களோட டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன், ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்க இந்த விஷயம் வந்து அவங்க செய்யணும்னு விருப்பப்படுறாங்களா, செய்யணும்னு நினைக்கிறாங்களா, என்ன அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன். முதல்ல இதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். வுட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1 verb. வுட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், தென் அதுக்கப்புறமா V1 verb யூஸ் பண்ணணும். இதுதான் இதோடைய ரூல். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வுட் யூ கம். வுட் யூ கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வரதுக்கு விருப்பப்படுறியா அப்படின்னு அர்த்தம். வுட், தென் அதுக்கப்புறம் யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கம் அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? வுட் யூ கம், நீ வரதுக்கு விருப்பப்படுறியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, வுட் தே ஸ்பீக். வுட் தே ஸ்பீக் அப்படின்னா அவர்கள் பேசுறதுக்கு விருப்பப்படுறாங்களா, அவங்க பேசுறதுக்கு ஒப்பீனியன் கருத்து தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம். வுட், தென் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக் அப்படிங்கிறது V1 verb. வுட் தே ஸ்பீக் அப்படின்னா அவர்கள் பேசுறதுக்கு விருப்பப்படுறாங்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வுட் ஷி ஜாயின் அஸ். வுட் ஷி ஜாயின் அஸ் அப்படின்னா அவ வந்து எங்களோட கலந்துக்கிறதுக்கு சேர்ந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாளா. வுட் ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஜாயின் அப்படிங்கிறது V1 verb. வுட் ஷி ஜாயின் அஸ் அப்படின்னா அவ வந்து எங்களோட வந்து கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாளா. வுட் ஷி ஜாயின் அஸ் இந்த மீட்டிங், வுட் ஷி ஜாயின் அஸ் இந்த வெட்டிங், ஏதோ ஒரு வெட்டிங்கோ ஒரு மீட்டிங்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோ இருக்கலாம். அதுல வந்து அவ உங்களோட கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாளா. ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை கேட்கறதுக்கு, அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கறதுக்கு நாம வுட்டை வந்து இந்த விதத்துல தான் பயன்படுத்தலாம். புரியுதா? அடுத்து பாருங்க, வுட் தே பார்ட்டிசிபேட். வுட் தே பார்ட்டிசிபேட் அப்படின்னா அவங்க கலந்து கொள்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்களா, அவங்க ஒப்பீனியனை வந்து கலந்து கொள்றதுக்கு அவங்க வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி முறை. ஓகேவா? வுட் தே பார்ட்டிசிபேட். வுட் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது V1 verb. கிளியரா? வுட் ஹி ஜாயின் த டீம். வுட் ஹி ஜாயின் த டீம்னா அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்துட்டு அவனுக்கு விருப்பமா. வுட் ஹி ஜாயின் த டீம் அப்படின்னா அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவன் விரும்புறானா, விருப்பப்படுறானா அப்படின்னு அர்த்தம். So far we have seen 5 sentences using the structure. இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி 5 sentences பார்த்தோமா, இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அப்ளை ஆகுதா. ஸோ ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியனை கேட்கறதுக்கு நாம வுட்டை இப்படி பயன்படுத்தலாம். இது ஒரு டைப். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கேட்டகரி பார்க்கலாம். நாம இந்த வீடியோல 10 கேட்டகரி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம இன்னொரு ஒரு டைப்ல பார்ப்போம். இப்போ செகண்ட் இப்போ கேட்டகரியில என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி வந்து வுட்ல வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய விருப்பத்தை வந்து இப்போ அவங்க பதிலா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆன்சரா அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி வுட்ல சொல்லலாம்னு பார்க்கலாமா? இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் லைக் டு பிளஸ் V1 verb. அவ்வளோதான். சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வுட்டை யூஸ் பண்ணிட்டு லைக் டுவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா V1 verb யூஸ் பண்ணும். இப்போ இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன்.
ஐ வுட் லைக் டு கம் என்ன அர்த்தம்? ஐ வுட் லைக் டு கம் அப்படின்னா நான் வரத்துக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ யூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணிட்டோம், தென் லைக் டு, தென் கம் அப்படின்னு ஒரு V1 verb யூஸ் பண்றோமா, ஐ வுட் லைக் டு கம். அடுத்து பாருங்க, ஷீ வுட் லைக் டு அட்டெண்ட் த மீட்டிங். ஷீ வுட் லைக் டு அட்டெண்ட் த மீட்டிங்னா அவ வந்து மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவ வந்து விருப்பப்படுறா. they would like to speak in the conference. they would like to speak in the conference என்ன அர்த்தம்? அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஸோ தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் யூஸ் பண்ணியாச்சு, லைக் டு, தென் அதுக்கப்புறமா ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? தே வுட் லைக் டு ஸ்பீக் இன் த கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஹி வுட் லைக் டு பிளே இன் த பார்க். ஹி வுட் லைக் டு பிளே இன் த பார்க்னா அவன் வந்து பார்க்ல விளையாடணும் அப்படின்னு விருப்பப்படுறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஹி வுட் நாட் லைக் டு ஹெல்ப் மீ. ஹி வுட் நாட் லைக் டு ஹெல்ப் மீனா அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். வுட் நாட்க்கு பக்கத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லைக் டு, தென் அதுக்கப்புறமா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு V1 verb யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கேன், குட், வில், வுட், மே, மைட், ஷல், ஷுட் இது எல்லாத்துக்கு பக்கத்துலையுமே நம்ம எப்போதுமே வுட்டா இருந்தாலும், வுட் நாட் நெகட்டிவ் டோனா இருந்தாலுமே நம்ம இதுக்கு பக்கத்துல V1 verb தான் யூஸ் பண்ணணும். V1 verb அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி. இது வரைக்கும் நம்ம 2 கேட்டகரி பார்த்தோம். அடுத்து தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, வுட்டை நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ல, அதாவது எதிர்காலத்துல ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் இல்லையா, ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். இதை நம்ம எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய ரா இன்ஃபர்மேஷன், டேட்டா, இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை வச்சு இந்த விஷயம் எதிர்காலத்துல இப்படி நடக்கக்கூடும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்ட்ரக்சரும் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும், தென் வுட், அதுக்கப்புறமா V1 verb. நான் எதனால வந்து இந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் மேக் n நம்பர் ஆஃப் சென்டென்சஸ். நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். நம்மளுடைய வீடியோல நான் நிறைய முறை பேசியிருக்கேன். என்னெல்லாம் ஸ்போக்கனுக்கு தேவையோ அது சம்பந்தப்பட்ட கிராமர் அதெல்லாம் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு நிறைய கிராமர்ஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்க நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரு ரிசீவராகவே நம்ம இருக்கோம், கலெக்டராகவே இருக்கும், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்க இங்கிலீஷ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் அப்படின்னு செப்டம்பர் மாதம் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். 1லேருந்து 30 வரைக்கும் 30 டேஸ்க்கும் 30 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பேசிக்காக எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்டில் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் சென்டென்ஸ் பேசிக்காக வந்து அஸ் எ பிகினராக உங்களால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்க்கலாமா? அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வுட்டை யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னா, சப்ஜெக்ட், வுட், அதுக்கப்புறமா V1 verb யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்க, திஸ் வார் வுட் டெஸ்ட்ராய் த டூரிசம் இண்டஸ்ட்ரி. திஸ் வார் வுட் டெஸ்ட்ராய் த டூரிசம் இண்டஸ்ட்ரி. திஸ் வார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட்டை யூஸ் பண்ணியாச்சு, டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? திஸ் வார் வுட் டெஸ்ட்ராய் த டூரிசம் இண்டஸ்ட்ரி. இந்த வார் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பாருங்க, திஸ் வார் வுட் கிரியேட் கிரைசிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். திஸ் வார் வுட் கிரியேட் கிரைசிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த வார் வந்து உலகம் முழுவதும் நெருக்கடிகளை உருவாக்கும், நெருக்கடிகளை உண்டு பண்ணும் அப்படின்னு அர்த்தம். திஸ் வார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் அப்படிங்கிறது நம்ம மாடல் ஆக்சிலரி வுட்டை யூஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறமா கிரியேட் அப்படின்னு ஒரு V1 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் வார் வுட் கிரிப்பல் வேர்ல்ட் எக்கனாமி. திஸ் வார் வுட் கிரிப்பல் த வேர்ல்ட் எக்கனாமி. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார் வந்து உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை முடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ உண்மையா தானே இருக்கு. ஏன்னா இப்போ உலகம் இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா வார் தான் எங்க பார்த்தாலுமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சுக்க முடியுதா, நம்ம கையில இருக்கக்கூடிய ரா இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வச்சு நம்ம ஒரு விஷயம் எதிர்காலத்துல இப்படித்தான் நடக்கும்னு கணிக்கிறோம் இல்லையா, இதுக்கு நம்ம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க, திஸ் நியூ ப்ராஜெக்ட் வுட் பெனிஃபிட் மெனி பீப்புள். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். திஸ் நியூ ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட், வுட் அப்படிங்கிறது, தென் அதுக்கப்புறமா பெனிஃபிட் அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா?
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. the project would create many jobs. இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய ஜாப்ஸை வந்து உருவாக்கும், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். the project அப்படிங்கறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு. create அப்படின்னு ஒரு V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க. she would be perfect for the job. she would be perfect for the role. எப்படி வேணுமோ சொல்லலாம். இப்போ புதுசா ஏதோ ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி தெரியும். அவங்க கண்டிப்பா அந்த ஜாப்க்கு போனாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆவாங்க அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? she would be perfect for the job or she would be perfect for the role அப்படின்னு சொல்லலாம். she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு. be அப்படிங்கிறது இந்த இடத்துல இருப்பார்கள் அப்படின்னு ஒரு V1 verb ஆக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ நம்ம இப்போ இந்த கேட்டகரியிலையும் 5 சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 4th கேட்டகரி பார்க்கலாமா? 4th கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க, நீங்க வந்து பிரியப்படுறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க, ஓகேவா? அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நாம எப்படி would பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போமா? அதாவது நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நாம எப்படி would பயன்படுத்துறது அப்படின்னு. இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஐ விஷ் அப்படிங்கறத நீங்க கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணணும் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ற போது எப்போதுமே, ஓகேவா? ஐ விஷ், அதுக்கப்புறமா எப்போதும் போல சப்ஜெக்ட் would V1 verb, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கணும், would அதுக்கப்புறம் V1 verb, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ விஷ் இட் would stop raining then we could go outside. அதாவது மழை வந்து நின்னா நல்லா இருக்கும், அப்பதான் நம்மளால வெளில போக முடியும். ஐ விஷ் அப்படிங்கறத எழுதிட்டோம், சொல்லிட்டோம். தென் அதுக்கப்புறமா இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங். இட் அப்படிங்கறது சப்ஜெக்ட், வுட் ஸ்டாப் அப்படின்னு ஒரு V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ரிமைனிங் செட் ஆஃப் த சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். புரியுதா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்களேன். அவங்க மனசை மாத்திக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்றீங்களா? ஐ விஷ் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். அதுக்கப்புறமா என்ன? சப்ஜெக்ட் அவர்கள், அப்ப தே. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? would சொல்லணும். அதுக்கப்புறம் V1 verb, மனசை மாத்திக்கிட்டு. ஸோ அப்போ சேஞ்ச் அப்படின்னு ஒரு V1 verb யூஸ் பண்ணலாமா? ஐ விஷ் தே வுட் சேஞ்ச் their minds and come to the party. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகுதா? கிளியரா புரியுதா? அவங்க மனசை மாத்திட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும், அதாவது இதை நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். அந்த கம்பெனில வந்து நிறைய ஸ்டாஃபை ஹையர் பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாஃபை வந்து ஹையர் பண்ணாங்கன்னா, எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அப்போ நீங்க சொல்றீங்க, அந்த ஒர்க் பண்ற கம்பெனிலேயே இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய ஸ்டாஃப்ஸை ஹையர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? I wish the company would hire more staff to increase production. Okay, I wish the company would hire more staff to increase production. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகி அதில் அப்படியே சொல்கிறோமா? ஐ விஷ் யூஸ் பண்ணியாச்சு, the company அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு, hire அப்படிங்கிறது V1 verb. I wish the company would hire more staff to increase production. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி நிறைய ஊழியர்களை எடுத்தா நல்லா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன். அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம சொல்றோம்ல, அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்க வந்து விருப்பப்படுறீங்க, யூ லைக் தட், அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க வந்து நினைக்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் தே வுட் கிவ் அஸ் எ டிஸ்கவுண்ட். ஐ விஷ் தே வுட் கிவ் அஸ் எ டிஸ்கவுண்ட். நமக்கு அவங்க டிஸ்கவுண்ட், தள்ளுபடி, சலுகை கொடுத்தா நல்லா இருக்கும். கிளியரா? அடுத்து லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாமா? இப்போ நீங்க வந்து கிளாஸ் டீச்சரா இருக்கீங்க, பசங்கள்லாம் ரொம்ப கத்திட்டே இருக்காங்க, அப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்கிறீங்க பசங்கிட்ட, இப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் யூ வுட் பி குவைட் ஃபார் எ மினிட். ஐ விஷ் யூ வுட் பி குவைட் ஃபார் எ மினிட். நீங்கள் எல்லாம் கத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூ வுட் பி அப்படிங்கிறது V1 verb ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 4 கேட்டகரி பார்த்துருக்கோம் வுட்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம would யூஸ் பண்ணோம். டு ஆஸ்க் சம் ஒன் டிசையர் ஆர் ஒப்பீனியன், அதுக்கு நம்ம would எப்படி யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் டு சே யுவர் டிசையர், உங்களுடைய விருப்பத்தை சொல்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தேர்ட் கேட்டகரியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன். உங்க கையில இருக்கிற ரா இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வச்சு நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணும்போது would எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விருப்பத்தை நீங்க சொல்றதுக்கு ஐ விஷ், அதாவது நீங்க சில விஷயத்த நீங்க வந்து விரும்புறீங்க, இது நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து ஐ விஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து would பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 4 கேட்டகரி பார்த்துருக்கோமா? அடுத்து 5th கேட்டகரி பார்ப்போம். அடுத்து என்னன்னா, ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
பாஸ்ட்ல நம்ம சில விஷயத்த வந்து ஃபியூச்சர்ல இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். அப்ப நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா மார்க் வாங்குவான்னு எனக்கு தெரியும். அவன் நாளைக்கு வருவான்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா இந்த மீட்டிங் வந்து லேட்டா தான் ஆகும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். இதே மாதிரிலாம் நம்ம பேசுவோம் தெரியுமா? இதே மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம வந்து இந்த ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வி டூ வெர்பை யூஸ் பண்ணிடணும். அதாவது ஐ தாட், ஐ நியூ, ஹீ எக்ஸ்பெக்டட், தே ப்ராமிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வி டூ வெர்பை நம்ம கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா எப்பொழுதும் போல சப்ஜெக்ட் வுட் வி ஒன் verb தான். ஓகேவா? நான் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா வந்துடும். எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அவ வருவான்னு நான் நினைச்சேன். அவ வருவான்னு நான் நினைச்சேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் நினைத்தேன். ஐ தாட் சொன்னேன் இல்லையா? சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வி டூ verb தான் யூஸ் பண்ணணும்னு. ஸோ ஐ தாட் நான் நினைத்தேன். அடுத்து என்னது? சப்ஜெக்ட் வுட் வி ஒன் verb. அதை எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஷீ வுட் கம் அப்படின்னு சொல்லலாமா? ஐ தாட் ஷீ வுட் கம். அவள் வருவாள் என்று நான் நினைத்தேன். மேபி உங்க ஃப்ரெண்டு வந்து வருவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு வராம கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க சொல்றீங்க, உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, ஐ தாட் ஷி வுட் கம், அவ வருவான்னு நான் நினைச்சேன். மேபி அவங்க என்னமோ தெரியல, அவ வரல, வராம கூட இருந்திருக்கலாம். அப்ப நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றீங்க. புரியுதா? அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்த கொரியர் வந்து வரும் அப்படின்னு வந்து அவர் எதிர்பார்த்தாரு. இது எப்படி சொல்லலாம்? ஹி எக்ஸ்பெக்டட் த கொரியர் வுட் கம். ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், எதிர்பார்த்தார் எக்ஸ்பெக்டட். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வி டூ verb தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஹி எக்ஸ்பெக்டட் த கொரியர் வுட் அரைவ். கம்மை விட அரைவ் யூஸ் பண்ணா இன்னும் ஆப்டா இருக்கும். கொரியர் வந்து வரும் அப்படின்னு. இந்த கொரியர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட்டை யூஸ் பண்ணியாச்சு. அரைவ் அப்படின்னு ஒரு வி ஒன் verb யூஸ் பண்ணியாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, அவர் எதிர்பார்த்தாரு கொரியர் வரும்னு, ஆனா வரல. இப்ப நீங்க சொல்றீங்க, நேத்தியே கொரியர் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு, ஆனா கொரியர் வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஹி எக்ஸ்பெக்டட் த கொரியர் வுட் அரைவ் எஸ்டர்டே பட் டில் நோ இட் டிட் நாட் கம். கொரியர் வந்து நேத்தியே வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு, நினைச்சாரு, ஆனா கொரியர் என்ன ரீசனோ தெரியல, இன்னைய வரைக்கும் வரவே இல்லை. புரியுதா? ஹி He expected the courier would arrive. அவர் கொரியர் வரும் என்று எதிர்பார்த்தார். அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்துடும். அவங்க வந்து நம்பினாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து டயத்துக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? தே பிலீவ்ட் த ப்ராஜெக்ட் வுட் ஃபினிஷ் ஆன் டைம். தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிலீவ்ட் அப்படிங்கிறது வி டூ verb. அவர்கள் நம்பினார்கள். தே பிலீவ்ட் த ப்ராஜெக்ட் வுட் ஃபினிஷ் ஆன் டைம். அந்த நேரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. மேபி அந்த ப்ராஜெக்ட் முடியாம கூட இருந்திருக்கலாம். ஓகே, அப்ப நம்ம பேசிப்போம்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த நேரத்திலேயே முடிஞ்சிரும்னு அவங்க நினைச்சாங்க. தே பிலீவ்ட் த ப்ராஜெக்ட் வுட் ஃபினிஷ் ஆன் டைம். நாங்க நினைச்சோம் மீட்டிங் வந்து லேட்டா தான் இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? we thought the meeting would start late. we thought the meeting would start late. மேபி அதே மாதிரியே வந்து மீட்டிங் வந்து லேட்டா கூட ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அதாவது நீங்க நேத்தியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி, நேத்தியே நீங்க வந்து நினைச்சிட்டீங்க மீட்டிங் வந்து லேட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலம்புற அந்த மீட்டிங் வந்து லேட்டா தான் ஆரம்பிக்குது. அப்ப நீங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசிக்கிறீங்க, we thought the meeting would start late. நம்ம நினைச்சோம்ல மீட்டிங் வந்து லேட்டா தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரியே அது லேட்டா கூட நடக்கலாம். அப்ப நீங்க அதை சொல்றீங்க, we thought the meeting would start late. we thought, we யூஸ் பண்ணியாச்சு, thoughtனு ஒரு வி டூ verb யூஸ் பண்ணிட்டோம். the meeting அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு. start அப்படிங்கிறது வி ஒன் verb. we thought the meeting would start late. ஓகே, கிளியரா எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்றோம்னு புரியுதா? இப்ப அடுத்து பாருங்களேன். இப்போ உங்க வீட்ல பசங்க இருக்காங்க. அந்த பையன் வந்து கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதே மாதிரியே அந்த பையன் இப்ப நல்ல மார்க் கூட எடுத்திருந்திருக்கலாம். ப்ரீவியஸா நீங்க அதை வந்து சொல்றீங்க, ஐ நியூ ஹி வுட் கெட் குட் மார்க்ஸ். என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும் அவன் நல்ல மதிப்பெண் எடுப்பான் அப்படின்னு. ஐ நியூ ஹி வுட் கெட் குட் மார்க்ஸ். ஐ நியூ ஹி வுட் கெட் குட் மார்க்ஸ். அதே மாதிரியே அந்த பையன் நல்லா மார்க்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். அப்ப நீங்க சொல்றீங்க, நான் எனக்கு தெரியும் அவன் நல்லா மார்க் வாங்குவான்னு எனக்கு தெரியும். ஐ நியூ ஹி வுட் கெட் குட் மார்க்ஸ். கிளியரா எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி பேசுறோங்கிறது புரியுதா? ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ ஃபார் வி ஹவ் சீன் 5 கேட்டகரிஸ். 5 கேட்டகரிஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 6th கேட்டகரி பார்ப்போம். அடுத்து 6th கேட்டகரி. இது வந்து மோரார்லஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு கேட்டகரி தான் அது. என்ன அப்படின்னு சொன்னா,
இமேஜினரி ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த வந்து கற்பனையா நம்ம சொல்றது. இதே மாரி வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. பட் இருந்தா நான் அப்படி பண்ணுவேன். என்கிட்ட அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு $1,000,000 பணம் இருந்ததுன்னா, நான் வந்து உலகம் ஃபுல்லா சுத்தி வருவேன். இப்போ உங்ககிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. பட் இருந்தா நம்ம ஒரு கற்பனையா சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி இருக்கக்கூடிய சூழல்ல நாம எப்படி வுட்ட பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஓகேவா? இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இத வந்து நம்ம 2 பார்ட்டா சொல்ல முடியும். 2 பார்ட்டா நம்ம இத பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப்ப யூஸ் பண்ணணும். இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனல் கிளாஸ நம்ம யூஸ் பண்ணணும். இருந்தால் ஓகேவா? அதனால இஃப் தென் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல நம்ம பாஸ்ட் வெர்ப் V2 வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இஃப் சப்ஜெக்ட் பாஸ்ட் வெர்ப் ஓகேவா? அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் சப்ஜெக்ட் வுட் V1 வெர்ப் நம்ம வழக்கம் போல தான் சொல்லுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போ பாருங்க நான் இப்போ ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? அதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸே வாங்க. என்கிட்ட $1,000,000 பணம் இருந்ததுன்னா நான் உலகம் ஃபுல்லா சுத்தி வருவேன். நான் உலகம் ஃபுல்லா சுத்தி வருவேன். இஃப் ஐ ஹேட் $1,000,000 ஐ வுட் டிராவல் த வேர்ல்ட். இஃப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டோம். கண்டிஷனல் கிளாஸ் இருந்தால் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா ஹேட் அப்படின்னு நம்ம வந்து V2 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இஃப் ஐ ஹேட் $1,000,000 ஐ வுட் டிராவல் அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வுட்டை யூஸ் பண்ணிட்டோம். டிராவல்னு ஒரு V1 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறவே இல்லை. சப்ஜெக்ட் வுட் V1 verb ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை. ஐ வுட் டிராவல் த வேர்ல்ட். ஓகேவா? if I had $1,000,000 I would travel the world. கிளியரா? இமேஜினரியா ஒரு கற்பனையா நம்ம சொல்றது. இது எல்லாமே வந்து ஹைப்போதெட்டிக்கல். நடக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு பேசுறது. அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் மட்டும் கம்பெனியோடைய சிஇஓவா இருந்தேன் அப்படின்னு சொன்னா கம்பெனி பாலிசிஸ் எல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். நீங்க ஒன்றும் போய் கம்பெனியோட சிஇஓலாம் கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்க இமேஜினரியா நீங்க சொல்றீங்க நான் கம்பெனியோடைய சிஇஓவா இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் கம்பெனியோடைய பாலிசிஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுவேன். நம்ம எப்படி இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இஃப் யூஸ் பண்ணோம். இருந்தால் அப்படிங்கிறதுக்கு தென் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறதுனால நம்ம ஐ யூஸ் பண்றோம். இஃப் ஐ அதுக்கப்புறம் என்னது V2 verb பாஸ்ட் verb தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? இஃப் ஐ வேர் த சிஇஓ ஐ வுட் சேஞ்ச் த கம்பெனிஸ் பாலிசி. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வுட் V1 verb ஐ வுட் சேஞ்ச் த கம்பெனிஸ் பாலிசிஸ். ஓகேவா? இஃப் ஐ வேர் த சிஇஓ ஐ வுட் சேஞ்ச் த கம்பெனிஸ் பாலிசிஸ். நான் மட்டும் கம்பெனியோடைய சிஇஓவா இருந்தேன்னா நான் கம்பெனியோடைய பாலிசிஸ் எல்லாம் மாத்துவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படியே இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவளுக்கு வந்து பிரெஞ்சு தெரிஞ்சதுன்னா அவ வந்து பிரான்ஸுக்கு போவா. அவளுக்கு பிரெஞ்சு தெரியாது. இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். ஓகேவா? பிரெஞ்சு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு வந்து மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸ் எதுவுமே தெரியாது. அவளுடைய மதர் டங் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். சும்மா அப்படியே கற்பனையா பேசுறது. அவளுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சதுன்னா அவ பிரான்ஸுக்கு போவா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இஃப் ஷி நியூ பிரெஞ்ச் இஃப் ஷி நியூ பிரெஞ்ச் ஷி வுட் மூவ் டு பிரான்ஸ். ஓகேவா? அவன் மட்டும் ஒரு செஃப்பா இருந்தான்னா அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவான். இஃப் he were a chef he would open a restaurant. if he were a chef he would open a restaurant. அவர் ஒன்றும் இப்போதைக்கு செஃப் எல்லாம் கிடையாது. சும்மா நம்ம அப்படியே இமேஜினரியா சொல்றது. அடுத்து ஒரே ஒரே ஒரு சென்டென்ஸ். இதை வந்து நெகட்டிவ்ல பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நான் வந்து உயரமா இருந்தேன்னா எனக்கு ஏணியே தேவைப்படாது. இப்ப வீட்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க. இது வந்து பேசிக்கா எனக்கே பொருந்தும். இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷார்ட்டா இருப்பேன். என் பையன் என் ஹஸ்பண்ட்லாம் நல்ல டாலா இருப்பாங்க. ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா கூட நான் வந்து என் பையனையும் என் ஹஸ்பண்டையும் நான் வந்து கூப்பிடணும். அப்ப நானே நினைச்சுப்பேன், "ச்சீ, நான் மட்டும் ஹைட்டா இருந்தேன்னா நான் அவங்கெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். இப்ப நான் மட்டும் டாலா இருந்தேன்னா எனக்கு ஏணியே தேவைப்படாது." இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இஃப் ஐ வர் டாலர் ஐ வுட் நாட் நீட் லேடர். இஃப் ஐ வர் டாலர் நான் வந்து இதுக்கு மேல ஹைட்டா ஆக போறது கிடையாது. இது அப்படியே பியூர் ஹைப்போதெட்டிக்கல் தானே இது. இஃப் ஐ வர் டாலர் ஐ வுட் நாட் நீட் அ லேடர். நான் வந்து ஹைட்டா இருந்தேன்னா எனக்கு ஏணியே தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து 7th கேட்டகரி. இது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பாஸ்ட்ல வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருந்திருக்கும். அதாவது கடந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அத பத்தி நாம பேசும்போது நாம வந்து வுட்ட பயன்படுத்தலாம். அதாவது நான் சின்ன வயசா இருந்தப்ப நான் வந்து ஈவினிங் டெய்லி வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவேன். நாங்க வந்து யங்ஸ்டர்ஸா இருந்தப்போ வந்து வீக்கெண்ட் நாங்க வந்து சினிமாவுக்கு போவோம்.
அப்பெல்லாம் நான் வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் விளையாடுவேன் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல. அதே மாதிரி பாஸ்ட்ல நம்ம சில விஷயங்கள் வந்து வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கு நம்ம வந்து உட்டை பயன்படுத்தலாம். ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம 7th கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் நமக்கு 2 பார்ட் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வென் ஐ வாஸ் எ கிட் என்ன அர்த்தம்? நான் வந்து குழந்தையாக இருந்த பொழுது. வென் அப்படின்னா பொழுது அப்படின்னு அர்த்தம். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வாஸ் அப்படிங்கிறது வி டூ verb. நான் குழந்தையாக இருந்த பொழுது பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். நம்ம அந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச்லயே ஹவு டு மேக் அ சென்டென்ஸ் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்திருக்கோம். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வி டூ verb நம்ம ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் வி ஒன் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வி டூ யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம கிளியரா நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் குழந்தையாக இருந்த பொழுது இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா வென் ஐ வாஸ் எ கிட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னா, இதுக்கு நான் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட் வுட் வி ஒன் verb தான் இல்லையா? ஐ வுட் பிளே கிரிக்கெட் வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஈவினிங். ஐ வுட் பிளே கிரிக்கெட் வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஈவினிங். என்ன அர்த்தம்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவேன் எல்லா டெய்லியுமே சாயங்கால நேரத்துல அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் பிளே கிரிக்கெட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வுட் வி ஒன் verb வந்துருச்சா? யாரோட? என்னுடைய நண்பர்களுடன். வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஈவினிங். இந்த எவ்வரி அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஈச் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எந்த விதமான ப்ரொபோசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளியரா புரியுதா? வென் ஐ வாஸ் எ கிட் ஐ வுட் பிளே கிரிக்கெட் வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஈவினிங். பாஸ்ட்ல நமக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு விஷயத்த வந்து வழக்கமா செஞ்சுக்கிட்டு வந்திருப்போம். அதை பத்தி பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் பத்தி நாம சொல்லும் போது வுட்டை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து பார்க்குக்கு போவேன். இதை எப்படி சொல்லலாம்? When I was younger, I would go to the park with friends every weekend. கிளியரா அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம அப்படியே சொல்லிட்டோமா? ஐ வுட் கோ டு த பார்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் தான் சொல்லணும். இந்த எவ்வரிக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எந்த விதமான ஈச் எவ்வரி அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எந்த விதமான ப்ரொபோசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கிராமர் ரூல். நான் ப்ரொபோசிஷன் எடுக்கும்போது இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் ஒன் மோர் திங், கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் அந்த பேசிக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடுக்குள்ளார இருந்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் நாங்கள் உங்களுக்கு புக்கை வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம். வித் கொரியர் காஸ்ட்டோட சேர்த்து தான் எல்லாமே அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் புக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளார நாங்கள் உங்களுக்கு புக்கை வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே எனக்கு மெயில் மூலியமாகவும் மொபைல்லையுமே என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க, புக்கு எப்படி மேம் பை பண்ணுறது அப்படின்னு. வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு உங்க டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்துட்டு நீங்க புக்கை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளோட எஜுகேஷன் வெப்சைட் இருக்கு, kakkaneducation.in. நீங்க அங்க வேணாலும் போய் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு ஒரு பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்றீங்க. நீங்க குழந்தையா இருந்தப்போ இப்போ உங்க பாட்டி வந்து உங்களுக்கு கதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்க போகும்போது. அதை இப்போதைக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. இன் மை சைல்ட்ஹுட் மை கிராண்ட்மா வுட் டெல் ஸ்டோரிஸ் அட் பெட் டைம். இன் மை சைல்ட்ஹுட் மை கிராண்ட்மா வுட் டெல் மீ ஸ்டோரிஸ் அட் பெட் டைம். எனக்கு என்னுடைய பாட்டி வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் கதை சொல்லுவாங்க. கதை சொல்வதுண்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? கதை சொல்வதுண்டு. இது வந்து பாஸ்ட்ல உங்களுக்கு வந்து தினசரி ஒரு வழக்கமா நடந்துகிட்டு இருந்த ஒரு செயல். அதை நீங்க இப்போதைக்கு ஷேர் பண்றீங்க, சொல்றீங்கன்னு அர்த்தம். என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்க கிளாஸ்ல வந்து டிபேட் நடக்கும். அதாவது இதெல்லாம் வந்து பாஸ்ட்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதை சொல்றீங்க. என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்க கிளாஸ்ல வந்து டிபேட் நடக்கும். சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படின்னு அந்த பாஸ்ட்ல அந்த இன்சிடென்ட்டை பத்திலாம் இப்போதைக்கு நீங்க வந்து உங்க நெய்பர்ஸ் கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? இன் மை ஸ்கூல் டேஸ் we would have debates in class every Friday. In my school days we would have debates in class every Friday. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரைடேவும் எங்களுடைய கிளாஸ்ல வந்து டிபேட் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நாங்க வந்துட்டு பேசுவோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரிலாம் நடந்தா ரியலாவே அது எவ்வளோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் இல்ல. ஆனா சில இடங்கள்ல இதே மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ரியலாவே அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரியலி வந்து பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அப்பெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தவொடனே வந்துட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் விளையாடுவோம்.
நாம சொல்றது உண்டு தானே நம்ம பசங்க கிட்ட. அப்பெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் விளையாடுவோம் அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் பசங்கள்லாம் அப்படி கிடையாது. சோஷியல் மீடியா நிறைய விஷயம் இப்போதைக்கு இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கூட நமக்கு கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? In those days, we would play outside with friends after coming back from school. சொல்லலாமா? In those days, we would play outside with friends after coming back from school. என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பொழுதெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வெளில எங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சிடுச்சா? So far we have seen 7 categories நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 8th கேட்டகரி பார்க்க போறோம். இப்போ இந்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டை நம்ம வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க இதே மாதிரி சொன்னதா சொன்னாங்க, அவங்க இதே மாதிரி தெரிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி உட்டை இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன், he said he would come to the party tonight. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வந்து இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு வந்து வருவதாக சொன்னான். இதே இப்ப அந்த டைரக்டா சொல்றாங்கன்னா, ஐ வில் கம் டு த பார்ட்டி. ஐ வில் கம் டு த பார்ட்டினா என்ன? நான் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நீங்க வந்து இப்ப இன்டைரக்டா இப்ப இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றீங்க. அவன் வந்து பார்ட்டிக்கு வந்து இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு அவன் வரதா சொன்னான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? He said he would come to the party tonight அப்படின்னு சொல்லலாம். இன்று இரவு அப்படின்னா டுடே நைட்னு சொல்லக்கூடாது, டூ நைட்னு சொல்லணும். ஓகேவா? கிளியரா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி யூஸ் பண்றோங்கிறது புரியுதா? அவங்க சொன்னாங்க அந்த ப்ராஜெக்டை வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார முடிச்சிடுறதா அவங்க சொன்னாங்க. நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அப்படியே கன்வே பண்றீங்க, தேர்ட் பர்சன் கிட்ட கன்வே பண்றீங்க. எப்படி சொல்லலாம்? They said they would finish the project by Friday. by Fridayனா வெள்ளிக்கிழமைக்குள் அப்படின்னு அர்த்தம். They said they would finish the project by Friday. ஓகேவா? வெள்ளிக்கிழமைக்குள்ளார ப்ராஜெக்டை முடிச்சிடுறதா அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ வந்து மீட்டிங்ல வந்து எங்களை சந்திக்கிறதா சொன்னான். அவ வந்து மீட்டிங்ல எங்களை வந்து சந்திக்கிறதா சொன்னான். எப்படி சொல்லலாம்? She said she would meet us in the meeting. She said she would meet us in the meeting. மீட்டிங்ல வந்து எங்களை சந்திக்கிறதா அவ சொன்னா அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 சென்டென்சஸ் பார்த்துருவோம் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கே உட்டை யூஸ் பண்ணி. அவ வந்து திருப்பி ஃபோன் பண்றதா சொன்னா. அவ வந்து என்கிட்ட திருப்பி ஃபோன் பண்றதா சொன்னா. இது எப்படி சொல்லலாம்? She said she would call me later. She said she would call me later. இப்போ இன்னொரு ஒரு சென்டென்ஸ் பாருங்க. இந்த உட்டை யூஸ் பண்ணி இன்டைரக்ட்ல நான் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேனான்னு அவ என்கிட்ட கேட்டா. இதை எப்படி சொல்லலாம்னா, she asked me whether I would attend the meeting. she asked me, அவ என்கிட்ட கேட்டா என்னன்னா whether I would attend the meeting. நான் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேனான்னு அவ என்கிட்ட கேட்டா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம whether இல்லாம if கூட யூஸ் பண்ணலாம். கிளியரா? இன்டைரக்ட் ஃபார்ம்ல நம்ம உட்டை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு புரியுதா? இது வரைக்கும் நம்ம 8 கேட்டகரிஸ் பார்த்திருக்கோம். அடுத்து 9th கேட்டகரி பார்ப்போம். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, would you mind அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒன்று பார்க்க போறோம். இந்த ஃப்ரேஸோடைய மீனிங் என்ன? would you mind அப்படின்னா, ஃப்ரேஸ்னா என்னன்னா கம்ப்ளீட்டா இதை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரே பொருள் தான் எடுத்துக்கணும். இது நம்ம தனித்தனியா ஸ்பிட் பண்ணக்கூடாது. would you mind அப்படின்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், நீங்க தப்பா நினைச்சுக்கலைனா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் இதோடைய மீனிங். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி இந்த கதவை கொஞ்சம் மூட முடியுமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, நீங்க தப்பா நினைச்சுக்கலைன்னா இதை மறுபடியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் நம்ம கேட்போம்ல. இதுக்கு நம்ம இந்த would you mind அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இதுல என்ன நீங்க ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, இந்த would you mind அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். would you mind closing the door? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி அந்த கதவை கொஞ்சம் மூட முடியுமா? would you mind explaining this again? would you mind explaining this chapter again? இந்த சாப்டரை வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? for us அப்படின்னா எங்களுக்காக. எக்ஸ்ட்ரா நீங்க இதே மாதிரி சென்டென்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். would you mind helping me with this task? இந்த டாஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த டாஸ்க்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? would you mind helping me with this task? கிளியரா புரியுதா? would you mindக்கு பக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் கூட நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க நோட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி உங்க நோட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? would you mind sharing your notes? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி நீங்க தப்பா நினைச்சுக்காட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியுமா? would you mind waiting for a minute? கிளியரா புரியுதா?
ஸோ இது வரைக்கும் நம்ம 9 கேட்டகரிஸ் பார்த்துட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக 10th கேட்டகரி ஒன்றே ஒன்று பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த 10 கேட்டகரியும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் உள்ள தெரிஞ்சிக்கவே வேண்டாம். என்னால் இதை வந்துட்டு அடித்து சொல்ல முடியும். இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த 10 கேட்டகரியை தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி கான்வர்சேஷனில் இதெல்லாம் பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே தாராளமாக இட்ஸ் எனஃப். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வுட்டை யூஸ் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது, டவுட்ஸ் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த வுட்டோடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நிறைய இடங்கள்ல கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, எப்படி இப்போ வுட் யூ மைண்டை யூஸ் பண்ணி வுட் யூ மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரியே வுட் யூ லைக் டு அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இது ரொம்ப ஃபெமிலியரான ஃப்ரேஸ். இதை நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வுட் யூ லைக் டு ஹாவ் அ காஃபி? உங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு விருப்பமா? இப்போ நம்ம காஃபி சாப்பிடலாமா? பொலைட்டாக நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நம்ம வந்துட்டு கேட்போம் இல்லையா? வுட் யூ லைக் டு ஹாவ் அ காஃபி? வுட் யூ லைக் டு கோ ஃபார் யோர் வாக்? நம்ம வந்துட்டு ஒரு வாக் போகலாமா, வரியா, நம்ம ஒரு வாக் போகலாமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வுட் யூ லைக் டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இதோட நம்ம இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், வுட் யூ லைக் டு டேக் அ பிரேக்? உனக்கு வந்துட்டு இப்போதைக்கு பிரேக் எடுத்துக்கணுமா? நம்ம ஏதாவது ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? வுட் யூ லைக் டு டேக் அ பிரேக்? இப்போ உங்களுடைய டிஎல்ஓ, இப்போ உங்கள் மேனேஜர்ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, வுட் யூ லைக் டு டேக் அ பிரேக்? என்னப்பா ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. புரியுதா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது? வுட் யூ லைக் டு கோ ஃபார் யோர் வாக்? ஒரு வாக் போகலாமா? ஒரு வாக் போகிறதுக்கு உனக்கு விருப்பமா? நம்ம வேணா ஒரு வாக் போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டு ஆஸ்க் சம் ஒன் டிசையர் ஆர் ஒப்பீனியன்னு கேட்டோம் இல்லையா? அதில் வந்து டேரெக்டாக வுட்டை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம பேசணும். இப்போ வுட் யூ லைக் டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசுகிறோம். இது வந்து ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருமே பேசக்கூடியது. அதுதான். ஓகேவா? எங்களோட டின்னர்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? இப்போ புதுசாக உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க, வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் த டின்னர்? எங்களோட டின்னர்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? கன்வீனியன்ட்டா உங்களுக்கு? வுட் யூ லைக் டு? ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வி ஒன் ஒர்க் ஜாயின் அஸ் ஃபார் அ டின்னர். இந்த வுட் யூ லைக் டுங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஃப்ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வுட் யூ லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி? புரியுது தானே? இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு புரியுது தானே? லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டாஸ்க்கு, இந்த வுட் யூ லைக் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு இந்த காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களுடைய டாஸ்க். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா 10 கேட்டகரிஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழேயும் ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அந்த கேட்டகரியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் அதோடைய டெஃபினேஷன் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதை நம்ம எந்தெந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ரெப்படேட்டிவாக இந்த வீடியோவை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். மினிமமாக ஒரு 5 டைம்ஸாவது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். அப்படி இல்லையா, இதில் வர சென்டென்சஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 10 கேட்டகரிஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் டெய்லி கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இஃப் வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டாஸ்க் மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வுட் யூ லைக் டு யூஸ் பண்ணி எனக்கு சிம்பிளாக வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். கக் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த 50 சென்டென்சஸும் அதோடைய தமிழ் மீனிங்கோடு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா புக்கு நாங்கள் உங்களுக்கு 3 டேஸ்க்குள்ளார தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் கொரியர் பண்ணி வச்சுருவோம். I hope this video is useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.